வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்னென்னாச்சுன்னா, இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே உட்கார்ந்து நாங்கள் மேலே லாட்ஜிங்க்கு மேலே ரூம் இருக்கு பாருங்க, அங்கே இப்போ சமையல் பண்ணுறோம். என்ன சமையல்னாச்சுன்னா நெய்ச்சோறு, கறி, சிக்கன் கிரேவி, பருப்பு கத்திரிக்காய் சிக்கன் கிரேவி என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்த கூப்பிட்டான், ஒரே போக்காலம் பாத்ரூம்ல தான் கிடக்கான். ஏன் எழுதி கிடக்கான் பாத்ரூம்ல? என்ன அது எப்படி தலைவர் போனா ஒரே உள்ள தூங்கிடுவானோ? இல்ல ஒரு நாளைக்கு ஒருத்தன் பாத்ரூம் ஒரு மட்டும் போவான், ரெண்டு மட்டும் போவான். வித்தியாசமா இருக்கு. இல்ல என்ன பார்த்த உடனே உங்களுக்கு இப்படி தூக்கி காமின்னு என்ன இருக்கும் பாத்தீங்களா? வித்தியாசமா இருக்கு தலைவரே. வித்தியாசமா இருக்கா? ஆமா தலைவரே. இருக்கும். இன்னொரு சைஸ் இருக்கு, அது இதோட வித்தியாசமா இருக்கும். அப்படியா? ஆமா, அது வாங்கி தரேன்னு. நீ ஆனந்த பாக்கலையா? அதோட பெருசா இருக்குங்க. ஆனந்த இதுயா? ஆனந்து நாயக்கு பாக்கணுங்க. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா வர்றதெல்லாம் நம்மளுக்கு இப்படிதான் வருது. ஆனந்தி தான் பாக்கலையாங்க. அப்ப ஆனந்தி பாத்துருக்கீங்களா? போ ஆமா, கடவுள ஆனந்தி வருது நம்மளுக்கு. ஆமா, இன்னைக்கு நாங்க நெய்சோர் பூரம் காமிக்க பாருங்க. கத்திரிக்காய் கூட்டுக்கா இது மாதிரி பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? வாயில நல்ல வந்துரும் எனக்கு. ஆமா, பாத்தீங்களா, இது தப்பு நான் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க தான் எல்லாம் பேசுறாங்க. இல்ல நெய்சோர் பருப்பு கிடையாது. பருப்பு கிடையாதுன்னு செய்யலாம். ஒரு மாதிரியா கிடையாதுமா இருக்கா? வித்தியாசமா கிடையாது. இல்ல நான் கடைஞ்சா மட்டும் மாதிரியா இருக்கும். ஏன்னா பருப்பு அப்படிதான் தோண்டு. எங்க பாக்கும்போது அந்த மாதிரி தான் தோண்டு. இப்பதான் பருப்பு கடைவாங்க. மாட்டாங்க கடையில நீங்க தனி ஸ்பெஷலிஸ்ட் மாட்டாங்க தலைவர. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதை வச்சு மத்த வச்சுட்டு உள்ள கடைஞ்சு விட்டா இன்னும் ஸ்பெஷலிஸ்டா இருக்கும். என்ன அது மோறு திரிக்கிறதுடா. இது பருப்பு இப்படி கிடைய மாட்டாங்கப்பா. மாரியா வருதா? இது சரியில்லையே. இப்படி கிடையக்கூடாது. இப்படி கிடையணும். நல்லா கரைச்சிக்கல. கரைச்சிட்டே இருக்கேன். பட்டுக்குள்ள ஆக்கிடுவேனா? நல்லா மசிச்சிருக்கீங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நீ வேலைய ஆரம்பிச்சு வேண்டியதான். எங்கே வந்தா கடுகு கடுக முன்னோம். போதுமா கடுகு? கடுக சட்டியில போட்டு ஆனந்து தலையை கொண்டு விட்டுறணும். வெடிக்கும்ல. கடுக சட்டியில போட்டு நீங்க சட்டியை கழட்டிட்டு உள்ள உட்காந்துருங்க. ஆமா, நான் சட்டியை கழட்டிட்டு உட்கார்றேன். சட்டி போடல, பாக்கியில சட்டி கடவுளுக்கு முன்னா கடுகு போடுறது மனமே கொடுக்குறேன். ஆனா நீங்க சமைக்கல, அது தானா வருது மனம். சரி. ஆமா, சவுண்ட் கேக்குறது. அது டிங்கி டிங்கின்னு சவுண்ட் கேக்குது. தலைவரை அடிச்சா மட்டும் டிங்கி டிங்கின்னு சவுண்ட். வெங்காயத்தை பிரிச்சு எடுக்க இல்ல தலைவர, நாங்க கிட்ட சவுண்ட் வராது. என்ன பாருங்க, அது என்ன டிங்கி டிங்கின்னு அடிக்கிறீங்க? அப்ப நீங்க அடிக்கும்போது டங்கு டங்கு கேக்குற என்ன கதை? அது நான் சமையல்ல ஒரு ஈடுபாடு ஆயிடுவேன். அது சட்டிக்குள்ள கேட்கான்னு யாருக்கு தெரியும்? சட்டிக்குள்ள கேட்காண்டு சட்டிக்குள்ள போயிடாதீங்க. ஆமா, அந்த டிங்கி டிங்கி சவுண்ட் அங்க இருந்து வருதா இல்ல? நீங்களா யாருடா? How do I tell you? என்ன குவாலிட்டி கீழே ஊத்திடுவேன் தம்பி, பாத்துக்காமா. இன்னைக்குதான் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள இவங்க கையில கரண்டியை கொடுத்தீங்கன்னா விளங்குவா? என்ன சொன்னா பாத்தீங்கன்னா கோழி கொட்டா இருக்கா?
என்னன்னு தெரியல நண்பர்களே, என்ன நீங்க யாருமே தப்பா நினைக்காதீங்க. நான் கூட அசிங்கமா பேச ஆரம்பிக்கல. நான் கோழிக்கறியே போடணும், கோழி கொட்டான்னு பார்க்கலாம் தேடுறாவலாம். அப்படி வாங்கக்கா. ஆட்டுக்கு இருக்கு, மாட்டுக்கு இருக்கு, கோழிக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா முதல்ல? உங்களுக்கு இருக்கா? இருக்கு தலைவரா. ரைட் ரைட். காட்டிருங்க காட்டிருங்க. உங்களுக்கு இருக்கா? இல்ல இதான் எனக்கு வித்தியாசமா தெரியுது தலைவரா. இது வித்தியாசமா தெரியல. எனக்கு ஒண்ணு இல்ல. வித்தியாசம் கிடையாது. இருக்க கோழி இல்லையா? கையாளம், கோழி கையாளம் இல்லையா? அப்ப எப்படி கோழி வந்துச்சு? இந்த ஈக்கும் எறும்புக்கு தான் போய் கேட்டு வரும் போது. எப்படி கோழி வந்துச்சுங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளே ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து சமைச்சா டேஸ்ட் வந்துருமா? நல்லா இருக்கும். அது நீங்களும் சமைக்கும்போது நல்லா வேறமா இருக்கும். இது கொஞ்சம் கையால கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும். கையாலையா? ஆ? புகார் ஏன்னா நான் கையால விரைவிடுவேன், விரைவிட்டு கலந்து வச்சிருவேன், திடீர்னு கல்ல அப்படியே தொடச்சிருவேன். இல்ல நான் தேடினமா நீங்க தேடி இருக்கல. கிடைச்சதா எப்படி? கிடைச்சதா கேட்டேன். அது கிடைக்காது. கிடைக்கும். கிடைக்கும். இப்போ வேணுமா? 2 இதை இப்போ பிடிங்கி வறுத்து தார தின்னுங்க. அப்படியா? ரெண்டு தேவையில்லாம ஒண்ணு கிடக்கு, இன்னைக்கு ஒண்ணு கிடக்கு, புகாரி ஒண்ணு கிடக்கு, எடுத்தாரம். உங்களுக்கு தான் தேவை. உங்களுக்கு எனக்கு யூஸ் ஆகும். தானா வச்சுங்களா? அதை ஏற்கனவே கழட்டியாச்சு. கத்தி மொட்டையாடி சொன்னீங்களா? நல்ல கத்தி இருக்கு, வசமா இருக்கு, ஒட்டை இழுத்து விட்டுருவேன். ஆமா, கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இந்த நெய் சோறுக்கு இதுல கத்திரிக்காய் வச்சு தான் டேஸ்டா நம்ம இருக்கும். கையால அப்படி போட்டு நல்லா அப்படி மரத்தோட தூக்கி விடுங்க. மனத்தோடு வச்சுக்கிட்டுவா. எப்படி இருக்கு தலைவர்? பண்ணி சாப்பிடல நல்லா இருக்கா? சாப்பிடல. என்னாச்சு? கொதிக்க இது வாயில வைக்க முடியுமா? ஊத்த வேண்டியது மட்டும் என்ன? எப்படி எனக்கு என்ன போய் வாய் பொத்து போயிடுமே. வாய் பத்தாது. நீ அப்படியே ஊத்த வேண்டியதானே. பருப்பு ரெடி. கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய் ஊத்துறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், வேற எதுவும் இல்லையா? வெங்காயம், பல்லாரி வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி. தக்காளி சூப்பரா வெட்டிருக்கீங்களே சார். அடுத்து வந்து அப்புறம் மிளகாய், அப்புறம் எல்லாம் போடணும். என்னது போடுவீங்க? ஏலக்காய், கிராம்பு, பட்டையா? பட்டை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வேற என்ன செய்யணும்? உங்களுக்கு எப்படி நினைப்பு? எல்லாமே பட்டையை சொன்னா நான் சொல்லாமே நீங்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் குருமாவுக்கு வச்சிருக்காங்க. இப்ப பண்றது நெய்ச்சோறு. நெய்ச்சோறு தானா? இங்க மட்டும் வந்துடுற என்ன செய்யறாங்க எனக்கு தெரியாதுல்ல என்னென்ன போட்டு. பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல பல்லாரி போடுங்க. மிளகாய் மனமா இருக்கு என்ன? இது அடுப்பா? நம்ம அவங்க இடுப்பு மாதிரி ஏதோ இவங்க அவங்க அக்கா தலைவர் ரொம்ப நான் disturb பண்ணுறேன். என்னத்தை தேடி இருக்கியா? நன்றாவே இருக்கு. இன்னைக்கு வந்து புகாரி பாய் வந்து சூப்பரா சமைச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து நான் இத்தனை வருஷமா நீ சமைச்சிருக்கேன் சமைச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்க வந்து சிக்கன் குருமா. நீங்க அப்படி புரியலா? நல்லா இருக்கா? அப்படி பீஸ் பீஸா கிடக்கு பாத்தீங்களா? அப்படி குருமா மாதிரி இருக்கு. குருமா என்ன எனக்கு கறிங்கிற விட குருமாங்கிற வேற என்ன சூப்பரா இருக்கு. குருமாக்கு என்ன நினைச்சுன்னா சமையல்
ஆம்பளை சமைக்காம பொம்பளை வந்து பாருவாங்க என்ன கரெக்ட் சமையல் முடிஞ்சோன்னு வருது. கரெக்டா சமையல் முடிஞ்சு ரெடியா வரல எப்படி நாங்களாம் செஞ்சா உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது சும்மா நீ பிடிக்காது. என்னைக்கு செஞ்சு தந்துட்டியா எப்படி கேளுங்க கேளுங்க. ஆ. நான் மீன் குழம்பு எடுத்துட்டு வந்துருக்கேன், வேணுமா? நீ சிக்கன் குழம்பு சாப்பிட போற மீன் குழம்பா கேளுங்க நெய் சோறு எப்படி பத்தியில பிரமாதமா இருக்கா சரி இன்னைக்கு வந்து நெய் சோறும் சிக்கன் குருமா குழம்பும் நீ பிரமாதம் இதே மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியும். மீன் குழம்பு போன சோறு, சிக்கன் சாந்தி நாங்க சமைச்சிருக்கோம் வந்து டேஸ்ட் இருக்குமா டேஸ்ட் இருக்கு வேண்டாம் வேண்டாமா நாங்க சமைச்சாச்சு டேஸ்ட் இருக்குது நீ பார்க்க வந்திருக்கோம் சாந்தி நீங்க உங்களுக்கு மீன் குழம்பா உங்களுக்கு மீன் குழம்பா உங்களுக்கு சரி இவ்வளோ சாப்பிட்றோம் ரைட் ஓகே